வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், நம்ம பிரியாணி மசாலா பண்ண போகிறோம். நிறைய பேர் வீட்டில் பிரியாணி பண்ணும்போது அந்த வாசனையே வராது, டேஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பிரியாணி மசாலா பண்ணி அதில் பிரியாணி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக நம்ம அந்த பிரியாணி பண்ணும்போது மசாலாவை முதல்லையே போட்டு வதக்கிடுவோம். அந்த மாதிரி வதக்காமல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போடும்போது இந்த மசாலாவை ஒரு 2 கரண்டி தூவுனீங்க அப்படின்னாக்கா, தூவிட்டு தட்டு போட்டு 3 நாளும் சரி, குக்கரில் 3 நாளும் சரி மூடிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பிரியாணி மசாலா பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ammasamayals.comல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அம்மா சமையல் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி அதில் வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்குது. வாங்க இப்போ நம்ம பிரியாணி மசாலா பண்ணலாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இது கசகசா 30 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு கிராம் கணக்கு வேண்டாம்னா இந்த மாதிரி பவுலில் அளந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் 30 கிராம், சாய் ஜீரா 30 கிராம், ஜாதிபத்திரி ஒரு பவுல் அளவுக்கு, இதுவும் ஒரு 20 கிராம் தான் இருக்கும். ஜாதிக்காய் இப்படி முழுசாக இருக்கும். நான் முழுசாக வேணாம் அப்படின்றதுனால 3 ஜாதிக்காய் நசுக்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 20 கிராம், மராட்டி முக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம், நட்சத்திரப்பட்டை 30 கிராம், லவங்கம் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம், அதுக்கப்புறம் கல்பாசி ஒரு 20 கிராம். இது நல்லா வாசனை கொடுக்கும் உங்களுக்கு, அதனால் 20 கிராம். தனியா ஒரு 30 கிராம், சுருள் பட்டை இதை நம்ம உடச்சி போட்டுக்கலாம், இதுவுமே 30 கிராம். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கம்மியான தீயில வச்சு நல்லா ஒரு வாசனை வரும் உங்களுக்கு. அந்த பிரியாணி பண்ணும்போது என்ன வாசனை வருதோ அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். அந்த அளவுக்கு பொறுமையாக நல்லா வறுத்துக்கங்க. நீங்கள் கடையில் வாங்கும் போதே உங்களுக்கு அளவு வேணும்னா இதே மாதிரி சொல்லி 20 கிராம் 30 கிராம் இந்த மாதிரி இந்த பட்டை, லவங்கம் இது எல்லாமே தருவாங்க. இதில் என்ன கசகசா, அப்புறம் கருஞ்சீரகம், சாய் ஜீரா இதெல்லாம் மட்டும்தான் 50 கிராம் அளவுக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு 5 கிராம் தான். ஏன்னா இது நல்ல ஒரு வாசனை அப்படி வரும். நம்ம அதனால் இதை நல்லா இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, வறுத்தாச்சு. இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறிச்சு. இந்த பிரியாணி மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொருன்னு அரைச்சி தட்டில் கொட்டிக்கங்க. கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாட்டில்லையோ டப்பாவிலையோ போட்டு வச்சுக்கலாம். உங்கள் வீட்லேயும் சூப்பராக பிரியாணி மணக்கணும் அப்படின்னா இந்த பிரியாணி மசாலாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.